வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கும் விழா. தமிழ்நாட்டை சேர்ந்த காமக்கோடி, ராமசாமி, மயிலானந்தன், மாதவன் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கத்தார் ராஸ் லபான் தொழிற்பேட்டையில் நிகழ்ந்த எரிவாயு விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தனது இரங்கலை தெரிவித்தார் கத்தார் அமீர். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி முறைப்படி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக அரசு அறிவித்துள்ள தங்க மோதிரம் திட்டம் திமுக அரசின் சீரிய நிதி மேலாண்மை செயல்பாட்டினால் இன்று சாத்தியம். முன்னாள் திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிவிப்பு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் கே பிரிவுக்கான போட்டி. உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த காமக்கோடி, ராமசாமி, மயிலானந்தன், மாதவன் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்துள்ளார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுக்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். ஹிந்தி திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி அல்கா யக்னிக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திரைத்துறையை சேர்ந்த நூருதீன் அகமதுக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். இதேபோல் பிரசார் பாரதி முன்னாள் தலைமை செயல் அதிகாரியும் இப்போது மத்திய திரைப்பட தணிக்கை வாரிய தலைவராகவும் உள்ள சசி சேகர் வேம்பதிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கினார். தமிழ் திரைப்பட நடிகர் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடிக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். வேளாண் துறையில் உயிரி உரங்கள் நுண்ணுயிரி ஆராய்ச்சியில் பங்களிப்புக்காக பேராசிரியர் ராமசாமிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தொழிலதிபர் எஸ்கேஎம் மயிலானந்தனுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. கத்தார் ராஸ் லப்பான் தொழிற்பேட்டையில் நிகழ்ந்த எரிவாயு விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்த துயரம் குறித்து பிரதமர் மோடியிடம் கத்தார் அமீர் தொலைபேசியில் தனது இரங்கலை தெரிவித்தார். கத்தார் நாட்டில் உள்ள ராஸ் லப்பான் தொழிற்பேட்டையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த துயரமான எரிவாயு வெடி விபத்தில் 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல்தானி பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது இரங்கலை தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளப்பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த ஆறுதலை பகிர்ந்துள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்த 66 பேருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் அனைவரும் தற்போது சீரான உடல்நிலையுடன் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் கத்தாரும் இணைந்து இந்த துயர சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் முறைப்படி தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தை முறைப்படி வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள தங்க மோதிரம் திட்டம் திமுக அரசின் சீரிய நிதி மேலாண்மை செயல்பாட்டினால் இன்று சாத்தியமாக உள்ளதாக முன்னாள் திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். முன்னாள் திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக அரசு அறிவித்துள்ள தங்க மோதிரம் திட்டம் திமுக அரசின் சீரிய நிதி மேலாண்மை செயல்பாட்டினால் இன்று சாத்தியமாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கஜானா காலியாக இல்லை என்பதை இன்றைய ரீல்ஸ் அரசு ஒத்துக்கொள்ளுமா என்று வினவினார். திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க தமிழ்நாட்டின் நிதி நிலையை மீட்டெடுக்க அயராமல் உழைத்து நிதி நிலைமையை சீர் செய்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் திமுக ஆட்சியின் அருமையை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான், பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி, பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும்
இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது மேற்கு ஆசியாவில் அமைதியை மீட்டெடுக்கும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும், சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற லூசென் ஏரி உச்சி மாநாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே கையெழுத்தான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் 60 நாட்களில் இறுதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். பின்னர் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதிபர் பெசஸ்கியானுடன் இணைந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் கே பிரிவுக்கான போட்டியில் உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஹியூஸ்டன் மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் கே பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது. போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாடிய போர்ச்சுகல் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல்களை அடித்து அசத்தினார். இந்த கோல் மூலம் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 6 கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனை படைத்துள்ளார். காரைக்காலில் ரூபாய் 480 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை அமைச்சர் ராஜசேகரன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மத்திய அரசின் சார்பில் 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 470 படுக்கை வசதிகளுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஜிப்மர் மருத்துவமனை கட்டுமான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மருத்துவமனை கட்டுமான பணிகளை அமைச்சர் ராஜசேகரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகள் அமைச்சருக்கு விளக்கம் அளித்தனர். மேலும் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜசேகரன் பேசுகையில், ஜிப்மர் மருத்துவமனையில் முதல் கட்டமாக அவசர சிகிச்சை பிரிவின் பணிகள் நிறைவடைந்து வரும் ஏப்ரல் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என உறுதியளித்தார். கல்லூரியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவமனைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இப்போது டெண்டர் விடப்பட்டு நடைபெற்றுருக்கு. 480 கோடி மதிப்பில் அதில் ஆல்மோஸ்ட் 60% மேலே பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளையும் பார்த்து இதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்னும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் டீன் இவங்கள்ட்டெல்லாம் பேசிவிட்டு நம்ம அடுத்தபடியாக மத்திய அரசுக்கிட்ட இந்த கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம். கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், இதற்கான இன்சார்ஜ் எல்லாரும். லக்னோ பயிற்சி மையத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு குறைந்தது 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலேஷ் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒரு குடும்ப உறுப்பினரை இழப்பதுதான் மிகப்பெரிய துயரம் என்றும், பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்காது என்றும் தெரிவித்தார். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு குறைந்தது 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச ஆட்சியில் ஊழல் எங்கும் பரவி உச்சத்தை எட்டியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் நினைவு இல்லத்தை 1 வாரத்தில் திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் இல்லத்தில் அரசு சார்பில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் பணிகள் மிக மெதுவாக நடைபெறுவதாலும் நினைவகம் பூட்டி கிடப்பதாலும் அங்கு வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை உள்ளது. இது குறித்து எழுந்த புகார்களை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கு சென்று ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், காமராஜர் இல்லத்தை பாரம்பரிய முறைப்படி பராமரிக்க நாங்கள் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் 2,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கியதாக தெரிவித்தார். இப்போது தாவேக ஆட்சியில் பராமரிப்பு பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஜூலை 15ஆம் நாள் காமராஜரின் பிறந்தநாள் அன்று தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொதுமக்கள் இந்த இல்லத்திற்கு வருவார்கள் என்பதால் அதற்குள் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பார்வைக்கு திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீங்கள் பத்திரிகையாளர் ஏதாவது பேட்டி கேட்டால் அவர் சொல்லுவாரா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, எழுதி வச்சு சட்டமன்றத்தில் எழுதி வச்சு பேசியிருக்காருன்னு பாருங்க. சாதாரணமாக சொல்லிட்டாரு, உங்கள் அப்பாவை காணோங்கிற மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னால் இவர் காணாமல் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சராக வந்துட்டாரா? கலைஞரை எங்கள் தளபதி மரியாதைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலினை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்குது? அவர் பட்ட இது சாதாரண பாடம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்தில் பார்க்கலையா திமுக? அந்த மிசா காலத்தையே பார்த்த திமுக இந்த
இவருக்கு பயப்படுமா? ஊழலில் ஈடுபட்டவர்கள் குறித்து முதலமைச்சர் பேசத் தொடங்கியவுடன் திமுகவினர் அவரது பேச்சிற்கு இடையூறு செய்தனர் என்று சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவரின் முழு உரையையும் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் செவி மடுத்தனர். ஆனால் ஊழலில் ஈடுபட்டவர்கள் குறித்து முதலமைச்சர் பேசத் தொடங்கியவுடன் திமுகவினர் அவரது பேச்சிற்கு இடையூறு செய்தனர் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஊழலற்ற தெளிவான ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். கட்சி நிதி என்று முதலமைச்சர் பேசியபோது திமுகவினர் ஏன் பயப்படுகின்றனர் என்று கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசியபோது தாங்கள் அமைதியாக இருந்து அவை மாண்பை காத்துள்ளதாக தெரிவித்தார். மக்கள் மன்றத்தில் பயந்த திமுகவினர் வெளியேறியதாக கூறினார். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் விஷயத்தை கேட்டார். பார்ட்டி ஃபண்டுன்னொன்னே ஏன் டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்குது, ஏன் டிஎம்கேக்கு பயம் ஏற்படுது, ஏன் பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சுன்னு பயமா? யார் தவறு செய்தார்களோ கடந்த ஆட்சியில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். யார் தவறு செய்தவங்க தானே, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தரவு செலவு நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுவதை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய போன முறை ஆட்சியாளர் இன்னைக்கு எதிர்க்கட்சி அவர்கள் பதறாங்கன்னா மக்களுக்கு தவறு செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த திமுகவினர் வெளிநடப்பு செய்த பிறகு முதலமைச்சர் விஜய் ஸ்டாலினை போல செய்து காண்பித்தது பண்பாடான செயலாக இல்லை என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூறிய கருத்துக்கு முதலமைச்சர் விஜயின் பதில் ஏற்புடையதாக இல்லை என்று தெரிவித்தார். முதலமைச்சரின் பேச்சு சினிமாவில் வருவது போல இருந்தது என்று குறிப்பிட்டார். இதில் குறிப்பாக தாவேக கட்சி நிர்வாகிகள் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பார் என தான் எதிர்பார்த்ததாக கூறினார். தொடர்ந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்த பிறகு முதலமைச்சர் விஜய் ஸ்டாலினை போல செய்து காண்பித்தது பண்பாடான செயலாக இல்லை என்று தெரிவித்தார். கைப்பற்றி இப்பொழுது நாங்கள் நல்லாட்சியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் தன்னுடைய முதல் பதில் உரையில் சைகைகள் மூலமாக, இந்த சைகைகள் எதை காட்டுகிறது, எதிர்க்கட்சியில் மொத்தமாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஏதாவது சைகையை வெளிக்காட்டுதா என்பதை அவர் தான் வெளிக்காட்டணும். அதாவது நீங்கள் டயலாக்ல வேண்டாம், மக்களை வசீகரிக்கக்கூடிய எதையும் வெளிப்படுத்தலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் இப்படிப்பட்ட சைகைகளை செய்வதெல்லாம், அதுவும் முதல்வர் செய்வதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்காக தெரியவில்லை. நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் பேரவையுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையாக காட்டப்படுகிறது என்று சொன்னார். அதனால் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னதற்கு நேர் முரணாக முதல்வர் அவர்களுடைய அந்த சைகை இருந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்காக தெரியவில்லை. புதிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது என CITU அகில இந்திய துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளன நிர்வாகிகள் கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தீர்ப்பரப்பில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக CITU அகில இந்திய துணைத் தலைவரும் சம்மேளன தலைவருமான சவுந்தரராஜன் வருகை தந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது புதிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று தெரிவித்தார். புதிய அரசு ஏற்கனவே இருந்த அரசிடமிருந்து மாறுபட்டு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடமும் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது என்றும் இதனால் போக்குவரத்து சேவை கடுமையாக பாதித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் 3000 அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு பழைய அரசின் கொள்கைகளை பின்பற்றக்கூடாது என்று கூறினார். அதாவது 110 அறிக்கைங்கிறது ரொம்ப விதிவிலக்காக செய்ய வேண்டிய ஒரு இது. ஆனால் இவங்க கண்டதுகள் இதுக்கெல்லாம் 110 ஏன் 110ன்னு சொல்கிறாங்கன்னா, அறிவிக்கப்படுகிற விஷயத்தில் எனக்கு கருத்து இது என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதில் வழி இல்லை. அதனால தான் அதில் அறிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதில் இந்த திருத்தம் தேவை, இது சரியில்லை என்று நாங்கள் பேசுவோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவோம். 110 அறிவிச்சுட்டா பேச வழி இல்லை. கெங்கவள்ளியில் செவிலியரிடம் தவறாக நடந்து கொண்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக இளங்கோ பணியாற்றி வருகிறார். இவர் சில நாட்களுக்கு முன்பு ஆய்வு பணிக்காக சென்றபோது துணை சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் செவிலியரிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட செவிலியரின் சகோதரர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று இளங்கோவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோ கெங்கவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதேபோல் சம்பந்தப்பட்ட செவிலியரும்
தம்மம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து செவிலியர் அளித்த புகாரின் அடிப்படையில் இளங்கோ மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இளங்கோவை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார். டீசல், ஆயில் மற்றும் உதிரி பாகங்களின் விலையேற்றம் காரணமாக தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் ஜூன் 25ஆம் தேதி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் ஜேசிபி, ஈச்சர் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட சங்க நிர்வாகிகள் டீசல், ஆயில் மற்றும் உதிரி பாகங்களின் விலையேற்றம் காரணமாக தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் கனிம வளத்துறையின் அனுமதி பெறுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் அவற்றை எளிமைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தற்போதைய விதிமுறைகளில் உள்ள நடைமுறை சிக்கல்களை சரி செய்தால் தொழில்துறை சீரடையும் என்று தெரிவித்தார். குடியாத்தத்தில் வட்ட ஜமாபந்தி நிறைவு விழாவில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வட்ட ஜமாபந்தி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் தலைமை வகித்தனர். இந்நிகழ்வில் வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் என மொத்தம் 197 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு மேலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எட்டயபுரத்தில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதியோருக்கு உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கனகராஜ், துணை செயலாளர் பாலாமணி, கிளை செயலாளர் முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். குலசேகத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தாவேக குமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் பத்மநாபபுரம் தலைமை மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இரத்தம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் 30க்கும் மேற்பட்ட தாவேக தொண்டர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திருவட்டார வழக்கு ஒன்றிய செயலாளர் அபிலாஷ், குலசேகரம் பேரூர் செயலாளர் பினி முருகன், பொன்மனை பேரூர் செயலாளர் சுமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் வரலாறு காணாத குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மும்மதத்தினர் இணைந்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பருவமழையும் கடந்த ஆண்டை விட குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் மனோரஞ்சிதம் நீர்த்தேக்கம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து குறைந்து வறண்டு காணப்படுகிறது. இதனால் கொடைக்கானல் நகர் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராம பகுதியில் வரலாறு காணாத குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கவும் மழை வேண்டியும் கொடைக்கானலில் உள்ள இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என 3 மதத்தினரும் ஒரே இடத்தில் ஒன்று திரண்டு கொடைக்கானல் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மனோரஞ்சித நீர் தேக்க பகுதியில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இந்த பிரார்த்தனையில் கொடைக்கானலில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகளுக்கு வழங்காமல் வீணெடுத்த அதிகாரிகளை சட்ட ரீதியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அனகாவூரில் வேளாண்மை விரிவாக்க மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகளுக்கு தேவையான விதை, உரம், இடுபொருட்கள், நுண்ணூட்ட உரங்கள் வழங்கப்படுகிறது. இந்த அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு, தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் இடுபொருள்களான இயற்கை திரவ உயிர் உரம் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கி, பூச்சி விரட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களுக்கு தேவையான பொருட்களை வேளாண் இயக்க அலுவலகம் வெளியே வீசியுள்ளது. விவசாயத்திற்கு தேவைப்படும் நேரத்தில் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் வழங்கப்படாமல் உள்ள இந்த பொருட்கள் தற்போது வீணாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுபோன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகளுக்கு வழங்காமல் வீணெடுத்த அதிகாரிகளை சட்ட ரீதியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை வேண்டும். அதிகாரி மீது இந்த இருப்பு பட்டியெல்லாம் கூட பாருங்க, கடந்த 4 ஆண்டா இருப்பு பட்டியல் எங்குமே ஏடுதல் இல்லை. இருப்பு பட்டியல் இருந்தால் தானே விவசாயம் என்ன இருக்குன்னு தெரியுது. ஆகவே திட்டங்களை முடக்கி அரசுக்கு கெட்ட பெயர் நோக்கத்தில் செயல்பட்ட இந்த அதிகாரியினுடைய பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். இதற்கு காரணம் யார் என்பதை பார்த்தாக்கா வேளாண்மை இணை இயக்குனர் ஆய்வு செய்து
இவர்கள் மீது வந்து பார்த்தாக்கா சார்ஜ் போடணும். குடியாத்தத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளியை கண்டித்தும் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளியின் பேனரை வைத்துக்கொண்டும் இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவலறிந்து வந்த பள்ளியின் தாளாளர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தான் தனியார் பள்ளி சங்க மாவட்ட துணைத் தலைவராக உள்ளேன் என்றும் எனது பள்ளி அரசு நிர்ணயித்த அனைத்து சட்டத்திட்டங்களுடன் செயல்பட்டு வருவதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிநபர் ஒருவர் தன்னை பணம் கேட்டு தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார் எனவும் பணம் தர மறுத்ததால் தனிநபர் இந்து அமைப்பினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசு அதிகாரம் பெற்ற அனைத்து ஆவணங்களும் தன்னிடம் உள்ளது என்றும் இதேபோன்று பணம் பறிக்கும் நோக்கில் திட்டமிட்டு தனியார் பள்ளிகள் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனியார் பள்ளி தாளாளர் செந்தில் தெரிவித்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது முழுக்க ஒரு பணம் பறிக்கும் நோக்கத்தோட அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அரசாங்க ஆணை எல்லா வகையிலும் தெளிவாக பெற்று டிடிடிசிபி பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம், என்ஓசி வாங்கியிருக்கிறோம், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகக்னேஷன் வாங்கியிருக்கிறோம், சிபிஎஸ்சியில் 12வது வரைக்கும் 12th வரைக்கும் நடத்தக்கூடிய அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். அங்கீகாரம் இல்லாத பள்ளி என்றார். அடுத்து கட்டண உயர்வு. வந்தவாசி அடுத்த அதியனூர் அதியங்குப்பம் பகுதியில் நீர்நிலை புறம்போக்கில் வசித்து வரும் 12 குடும்பத்தினர் வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியனூர் அதியங்குப்பம் பகுதியில் நீர்நிலை புறம்போக்கில் விறகு வெட்டும் தொழிலில் ஈடுபட்டு வரும் 12 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்தனர். இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு பாம்புகள் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர். அப்போதைய வட்டாட்சியரும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு இடத்தில் பட்டா வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் விறகு வெட்டும் தொழிலாளர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் மனு அளித்து 5 வருடங்கள் சென்ற நிலையில் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காததால் ஜமாபந்து நிகழ்ச்சிக்கு ஊர்வலமாக வந்த 12 குடும்பத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு வருவாய் தீர்வாய அலுவலரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தனர். மனு அளித்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் அப்துல் காதர், மாவட்ட குழு உறுப்பினர் கா யாசர் அராபத், நகர செயலாளர் என் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சின்னமனூரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மதுபான கடையை சுற்றி பள்ளிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளனர். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து மதுபான கடையை மூடுவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த அரசு அங்கன்வாடி கட்டிடம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறை பாதுகாப்புடன் இடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பண்ணைவிளை கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அரசு அங்கன்வாடி கட்டிடம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மையத்தில் பண்ணைவிளை, பண்டாரவிளை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்று வந்தனர். மேலும் கட்டிடம் அமைந்திருந்த நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி ஒருவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து நிலத்தை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வட்டாட்சியர் செல்வகுமார் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் காவல்துறை கண்காணிப்பாளர் நிரேஷ் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி பொருட்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் கட்டிடம் இடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடவில்லை என கூறி ஆம்னி பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கிவிட்டு ஓட்டுநரை தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் அடுத்த அரசூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் குறுகிய சாலையில் கோயம்புத்தூரிலிருந்து 45 பயணிகளுடன் சென்னைக்கு நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மெதுவாக சென்றன. இந்த நிலையில் ஆம்னி பேருந்திற்கு பின்னால் வந்த 2 கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட ஒரே குழுவினர் கார் மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு வழி விடவில்லை என கூறி ஆம்னி பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டினர்.
அதனைத் தொடர்ந்து பேருந்து கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்ததோடு பேருந்து ஓட்டுநர் பிரவீன் மற்றும் சரவணன் ஆகியோரை கடுமையாக தாக்கினர். இது குறித்து பேருந்து பயணிகள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநர் சரவணனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து 8 பேர் கொண்ட போதை கும்பலை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தனியார் ஆம்னி பேருந்தில் வந்த பயணிகளை மாற்று பேருந்தில் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். போதை கும்பல் பேருந்து கண்ணாடியை அடித்து உடைத்து ஓட்டுநரை தாக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. மேகதாட்டில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் கழுத்து வரை மணலில் புதைந்தும் அரையளவு தண்ணீரில் நின்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தமிழகத்திற்கு உரிமை உள்ள நீரை கர்நாடக அரசு இன்னும் திறந்துவிடவில்லை. இதனால் ஆண்டுதோறும் குறுவைப்பட்ட நெல் பயிரிடுவதற்கு தண்ணீர் திறந்துவிடும் ஜூன் 12ஆம் நாளில் இன்று மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையிலும் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்னும் இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயன்று வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக அரசை கண்டித்து திருச்சி காவிரி ஆற்றில் தேசிய தென்னிந்திய ஆறுகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் மணலில் கழுத்தளவு புதைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் அரையளவு தண்ணீரில் நின்று கொண்டு மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது, உழவர்களை காப்போம் என்று கூறி முழக்கமிட்டனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஐயாக்கண்ணு கடந்த காலங்களில் கர்நாடக அரசு காவிரியிலும் அதன் துணை ஆறுகளிலும் பல்வேறு அணைகளை கட்டி அதன் பாசன பரப்பை குறிப்பிடத்தக்க அளவில் விரிவாக்கியுள்ளதாக கூறினார். மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் எஞ்சியுள்ள 6 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பும் தண்ணீரின்றி வறண்டு போகும் என தெரிவித்தார். இந்த சிக்கலில் அரசு தலையிட்டு உழவர்களின் நலன்களை காக்கவில்லை என்றால் தொடர்ந்து 10 நாட்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஐயாக்கண்ணு கூறினார். குடியாத்தத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலை விபத்தில் சிக்கிய ஒரு பெண்ணை ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மீனமால்புரம் பகுதியில் பகவான் என்பவருக்கு சொந்தமான பகவான் தீப்பெட்டி தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் ஒரு பகுதியில் சுமார் 10 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தொழிற்சாலை முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்தது. இதனையடுத்து தொழிலாளர் அனைவரும் அலறி அடித்து வெளியே ஓடி வந்த நிலையில் ஒரு பெண் பரிமளா தொழிலாளி மட்டும் உள்ளே சிக்கிக்கொண்ட நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே வீட்டு வரி விதிக்க 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பனையக்குறிச்சியை சேர்ந்த கார்த்திகேயனின் அக்கா கணவர் அருண்குமார் அதே பகுதியில் புதிதாக வீடு கட்டியுள்ளார். அந்த வீட்டிற்கு வீட்டு வரி விதிப்பதற்காக சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலர் மாரியப்பனை அணுகிய போது 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத அருண்குமார் இது குறித்து கார்த்திகேயனிடம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 15,000 ரூபாய் பணத்திற்கு ரசாயனம் தடவி கார்த்திகேயனிடம் கொடுத்து அனுப்பினார். பின்னர் கார்த்திகேயன் ஊராட்சி செயலர் மாரியப்பனிடம் பணத்தை வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல்துறை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் மாரியப்பனை கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கிய சிறுவனின் விபத்து காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருவது நெஞ்சை பதற வைக்கிறது. கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் ஓட்டுநர் உரிமம் பெறும் வயதை கூட எட்டாத சிறுவன் மற்றொரு சிறுவனை பின்னால் அமர வைத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது சாலையின் வளைவில் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற சிறுவன் இடதுபுறமாக தூக்கி வீசப்பட்டான். பின்னர் அமர்ந்திருந்த சிறுவன் பேருந்தின் பின்புற சக்கரத்திற்கு அருகே விழுந்து விபத்துக்குள்ளானான். இதனை கண்ட பகுதி மக்கள் உடனடியாக சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து ஆத்துப்பாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சாந்தப்பாடியில் மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சாந்தப்பாடியில் மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா கடந்த 14ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடுதல், கங்கணம் கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு முளைப்பாரிகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கும் விழா. தமிழ்நாட்டை சேர்ந்த காமக்கோடி, ராமசாமி, மயிலானந்தன், மாதவன் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கத்தார் ராஸ் லபான் தொழிற்பேட்டையில் நிகழ்ந்த எரிவாயு விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தனது இரங்கலை தெரிவித்தார் கத்தார் அமீர். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி முறைப்படி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக அரசு அறிவித்துள்ள தங்க மோதிரம் திட்டம் திமுக அரசின் சீரிய நிதி மேலாண்மை செயல்பாட்டினால் இன்று சாத்தியம். முன்னாள் திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிவிப்பு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் கே பிரிவுக்கான போட்டி. உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.